எங்கே நான் சென்றாலும் என்னோட வருகின்ற எந்தன் அருள்நாதரே, எந்தன் துணையாளரே, எந்தன் துணையாளரே. 44ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனம். நேற்றைக்கு பார்த்த அதே வசனத்தை தான் இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் தலைப்பு, நேற்று நாளில் அவரை நோக்கி இருப்போர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறதானே தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தரின் வலதுகரம் நம்மை தாங்கும். கர்த்தரின் வலதுகரம் நம்மை தாங்குகிற கரமாயிருக்கிறது. ஆம், தாயின் கருவிலே நம்மை தாங்கினவர், ஆயுள் முழுவதும் நம்மை தாங்க அவர் போதுமானவராயிருக்கிறார். பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண, உன்னை என் நீதியின் வலதுகரத்தினாலே தாங்குவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மை தாங்குவார், நம்மை ஏந்துவார், நம்மை சுமப்பார். அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். சகல தீங்கிற்கும் இக்கட்டிற்கும் நம்மை தப்புவிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். சோதனைகள் வரும்போது வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் நமக்காய் குடியேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அன்று தானியேலை சிங்க கவிக்கு தப்புவித்தவர், அன்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எரிகிற தீச்சூளைக்கு தப்புவித்தவர். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, இன்றைக்கும் அவருடைய வலக்கரம் உங்களை தப்புவிக்க போதுமானதாக இருக்கிறது. வலக்கரம் உங்களை தாங்குகிறது, உங்களை தப்புவிக்கிறது. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை தப்புவிக்கிற தேவக்கரம். தாவீது அன்றைக்கு தேவனுடைய கரத்தை உறுதியாய் பிடித்திருந்தார். அவனோடு இருந்ததனாலே அவனுடைய காரியம் மிக எளிதாயிருந்தது. தாவீதை தப்புவித்தவர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தப்புவித்தவர், நம்மையும் எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்தும் நம்மை விடுவிக்க தப்புவிக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே அவருடைய வலக்கரம் நம்மை தாங்குகிற தப்புவிக்கிற கரமாய் இருக்கிறபடினாலே இந்த கரம் எப்போது நம்மை தாங்கும்படியாக. பரலோக பிதாவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வலக்கரம் தாங்குகிறதா இருக்கிறதப்பா. ரட்சிக்க ஆண்டவரை நோக்கி இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்களை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை நீர் எப்போதும் நீர் உடைய வலக்கரத்தால் தாங்குகிற தேவனாயிருக்கு. தாங்குவீராக. அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஆண்டவரே தப்புவித்தது போல, ஆண்டவர் தானியேலை சிங்கக்கவி தப்புவித்தது போல, இன்னைக்கு பலவித போராட்டங்களோடு நோக்கி இருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளை போராட்டத்திலிருந்து தப்புவித்தருளும்படியாய் உடைய வலக்கரம் அவர்களை தாங்கும்படியாய் செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. எங்கே நான் சென்றாலும் என்னோட வருகின்ற எந்தன் அருள்நாதரே,